எல்லப்பன் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. அவன் அந்த பஸ் ஸ்டாண்டின் நடைமேடையில் அமர்ந்து கொண்டு எப்பொழுதுமே செருப்பு தைத்து கொண்டிருப்பான். காலையில் கிளம்பினால் இரவுதான் வீட்டிற்கு வருவான். காலையில் அதிகாலையிலேயே கிளம்பி விடுவான். அவனுக்கு நல்ல வருமானம் கூட இருந்தது. அந்த நடைமேடையின் பின்னால் ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அந்த ஆலமரத்தின் நிழல் அந்த நடைமேடையில் விழுவதால் அவனுக்கு எப்பொழுதும் வெயில் என்பதே கிடையாது. அந்த நடைமேடையில் அமர்ந்து கொண்டு யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். அவன் பாட்டுக்கு செருப்புகளை தைத்து கொண்டிருப்பான். அவனுடைய அப்பா சின்ன வயசுலேயே இறந்து விட்டார். அவனுடைய தாத்தா அவனுக்கு சில தர்மங்களை சொல்லிக் கொடுத்தார். பள்ளிக்கூடம் செல்லும் பிள்ளைகளின் செருப்புகளை தைத்தால் அவர்களிடம் சம்பளம் வாங்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அது ஏனோ தெரியவில்லை. அவன் சின்ன வயதில் இருக்கும் பொழுதே சின்ன பிள்ளைகள் பள்ளிக்கூடம் செல்லும் பிள்ளைகள் அவன் வீட்டிற்கு அவன் தாத்தாவிடம் செருப்பு தைக்க வருவார்கள். எத்தனை செருப்பு தைத்தாலும் ஒரு பைசா கூட அவர் வாங்க மாட்டார். அதே வயதில் எல்லனும் இருக்கும் பொழுது கூட தைத்து கொடுக்க சொல்லுவார். அவனும் வெக்கமானம் எல்லாம் மேலிட அவர்களுக்கு செருப்பு தைத்து கொடுப்பான். அவர்கள் சிநேகத்துடன் அவன் தோள் மீது கை போட்டு மிக நன்றாக பேசுவார்கள். அது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். நான் பள்ளிக்கூடம் போகவில்லை என்ற ஏக்கம் அவனுக்கு நிறைய இருந்தது. அவனுக்கு பணம் காசு நிறையாக இருந்தால் என்ன கூட தெரியாது. இப்பொழுதும் கூட அவன் அந்த நடைமேடையில் பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம் இருந்தது. 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் பள்ளிக்கூடம். ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இணைந்தே படித்தார்கள். அங்கு வரும் அனைத்து பிள்ளைகளுக்குமே செருப்பு அறிந்திருந்தால் கூப்பிட்டு கூட அவர்களுக்கு செருப்பு தைத்து கொடுப்பான். மேலும் எல்லோருக்கும் அவனை மிக நன்றாக தெரியும். பள்ளி பிள்ளைகள் அனைவருமே வந்து தைத்து கொண்டு போவார்கள். ஒரு நாளைக்கு அதிகமாக 10-15 செருப்புகள் பள்ளி பிள்ளைகளின் செருப்பு இலவசமாக தைக்க வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு இருந்தது. அதை அவன் பெருமையாக நினைத்தே செய்து வந்தான். பாலிஷ் போடுவது, செருப்புகளை தைத்து கொடுப்பது, அவன் மிக நன்றாக அந்த தொழிலை கற்று செய்திருந்ததால் அவனுக்கு மாமூல் பார்ட்டிகளே நிறைய இருந்தனர். அவன் செருப்பு தைத்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போவார்கள். அடுத்த நாள் வாங்கி கொண்டு போவார்கள். இப்படியாக அவனுடைய பொழப்பு மிக நன்றாக ஓடிக்கொண்டிருந்தது. அவனுக்கு அந்த நடைமேடை விரிவாக்கம் செய்வதற்காக அரசாங்கத்தால் இடிக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஆலமரமும் வெட்டி எடுக்கப்பட்டது. அவனுக்கு மிக பயங்கரமான வெயில், சமாளிக்கவே முடியவில்லை. நடைமேடையும் இடிக்கப்பட்டு விட்டது. ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்துதான் தைக்க வேண்டியிருந்தது. ஏனென்றால் மாமூலாக அவனை தேடுபவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அவனுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டால் வேறு எங்குமே சென்று எதுவுமே செய்வதற்கு அவனுக்கு எந்த தொழிலும் வேறு எந்த ஒரு தொழிலும் தெரியாது. ஆனால் செருப்பு தைப்பது மிக நன்றாக அவனுக்கு தெரியும். பெரிய விலை அதிகமான செருப்புகளிலிருந்து பெண்கள் போடும் செருப்புகள் வரை அனைத்துமே அவனுக்கு மிக நன்றாக எதை எப்படி தைக்க வேண்டும் என்பது மிக நன்றாகவே தெரியும். அனைத்து உபகரணங்களும் அவனிடம் இருந்தன. காலையில் அவற்றை எல்லாம் எடுத்துவிட்டு கஞ்சி குடித்து கொண்டு காலையில் பையில் போட்டுக்கொண்டு கிளம்பி விடுவான். அவன் மனைவி எல்லம்மா காலையிலேயே கஞ்சி தயார் செய்து விடுவாள். கொடுத்துவிட்டு சென்று விடுவான். மதியானம் அங்கிருக்கும் ஏதோ ஒரு ஹோட்டலில் ஏதோ ஒரு சாப்பாடு சாப்பிட்டு விட்டு இரவு சாப்பாட்டிற்கு வீட்டுக்கு வந்து விடுவான். இடையிடையே டீ மட்டும்தான். பீடி சிகரெட்டு கூட அவனுக்கு கிடையாது. தண்ணி அடிக்கும் பழக்கமும் அவனுக்கு கிடையாது. மிக திருப்தியாக மிக நன்றாகவே வாழ்ந்து வந்தான். 2 பெண்களுக்கும் திருமணம் செய்து கொடுத்து விட்டான். பையன் கண்டக்டராக வேலை செய்து வருகிறான். அவனுக்கு பெண் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவனுக்கு இந்த வெயிலில் வேலை செய்வதற்கு எல்லப்பனுக்கு இப்போ வர பிடிக்கவே இல்லை. வெயில் இவ்வளவா சுட்டெரிக்கும். அவனுக்கு அந்த ஆலமர நிழலில் இருக்கும் வரை எந்த விதமான வெயில் தாக்கமும் அவன் உணரவில்லை. கொஞ்சமாக நகர்ந்து ஒரு நகைக்கடையின் முன்பு அமர்ந்தான். அந்த நகைக்கடையின் முன்பு நன்றாக டைல்ஸ் ஒட்டி அழகாக இருந்தது. ஆனால் அங்கே உட்கார அனுமதிப்பார்களோ இல்லையோ என்று அந்த நகைக்கடைக்காரரிடம் கேட்டான். இங்கு அமர்ந்து செருப்பு தைத்து கொள்ளட்டுமா என்றான். அவர் சந்தோஷமாக சம்மதித்தார். உட்காந்துக்கா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கூறினார். அது அரசாங்க இடம்தான். அவர்தான் டைல்ஸ் ஒட்டி வைத்திருந்தார். அவன் அங்கே அமர்ந்து கொண்டான். அது ஒரு ஏசி நகைக்கடை. கதவை திறக்கும் பொழுதும் மூடும் பொழுதும் அவனுக்கு குளிர்காற்று ஜில் என்று அடிக்க அவனுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. எவ்வளவு பெரிய மனிதர் இவர், நம்மளை இங்கே அமர்ந்து செருப்பு தைக்க கூட சொல்லியிருக்கிறார். மற்றவர்கள் யாராக இருந்தாலும் சொல்லியிருக்க மாட்டார்கள் என்று எப்பொழுதும் அவருக்கு ஒரு கும்பிடு போடுவது அவனுக்கு மிகவும் பெருமை. தினமும் அதே போல செல்வான். அதே போல் அந்த நகைக்கடைக்கு முன்பு அமர்ந்து கொள்வான். அதே போல் செருப்பு தைத்து கொண்டிருந்தான். பள்ளி பிள்ளைகளும் அவன் இருக்கும் இடம் அந்த வழியாகத்தானே செல்ல வேண்டும். இருக்கிடம் தெரிந்து கொண்டார்கள். எல்லோருமே அவனுக்கு மேக்சிமம் இருப்பது எல்லாமே அவனிடம் திரும்ப செய்பவர்கள்தான். அவங்க குடும்பத்தில் இருக்கும் செருப்புகளை வாங்கி அவனிடம் கொடுத்து தைத்து கொண்டிருந்தார்கள். இன்னும் செருப்பு அறுந்து போனால் கழட்டி விட்டு போகும் அளவிற்கு இன்னும் தமிழ்நாடு உயரவில்லை என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். நல்ல செருப்புகள், பூட்ஸ் போன்ற செருப்புகள், போலீஸ்காரர்கள் போடும் செருப்புகள் அனைத்துமே அவனுக்கு மிக நன்றாக தைக்க தெரியும். ஒவ்வொருவர் கொடுத்து விட்டு போவார்கள். சில பேர் யாருக்காவது இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவாங்க. அதை நல்லா தைச்சி நல்லபடியாக பண்ணிவிட்டு அது யாருக்கு தேவையோ அவர்களிடம் கொடுத்து விடுவான். தூய்மை பணியாளர்களிடம் அவன் செருப்பு தைத்தால் காசு வாங்குவதில்லை. சில கொள்கைகளை அவன் வைத்துக்கொண்டு அதிலே பெருமையாக வாழ்ந்து கொண்டிருந்தான். மிக நல்லவன் எல்லப்பன்.
அந்த நகைக்கடைக்காரர் அவர் பாட்டிற்கு அவர் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அடிக்கடி கதவு திறக்கும்போது மக்கள் வரும்பொழுதும் போகும்போதும் இவன் மீது ஜில் என்று காற்றடிக்கும். எவ்வளவு அழகாக இருக்கிறது. அவனுக்கு நிழலும் இருந்தது, ஏசி காற்றும் இருந்தது, எல்லாமே மிக அழகாக இருந்தது. நான் மிகவும் குடித்து வைத்தவன் போல மிக நன்றாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு செருப்பு தேய்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ஒரு பெண் மிக அலங்கோலமாக ரொம்ப ஏழ்மை நிலையில் இருப்பவள் போல் தோன்றியது. அவள் உடல் எல்லாம் இரத்த கரை, அங்கங்கே ரத்தம் சிந்தியது தெரிந்திருந்தது. அவள் அவசரமாக அழுந்து அரட்டி கொண்டு பதறிய வண்ணம் ஓடி வந்தாள் அந்த நகைக்கடைக்காரரிடம். கழுத்தில் இருந்த அந்த அழுக்கு கயிறு, மஞ்சள் கயிறு, அதில் இருக்கும் 1 பவுன் தாலி, காசு, குண்டு என்று ஏதேதோ எல்லாம் போட்டிருந்தாள். அதை கழற்றி அவரிடம் கொடுத்து, ஐயா, இதை வைத்து கொண்டு ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுங்கள். இது எவ்வளவுக்கு போகுமோ அவ்வளவு பணம் கொடுங்கள். என் மகனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டது. ஒரு காருக்காரன் வந்து அடிச்சிட்டு போயிட்டான். தர்மாஸ்பத்திரியில் என் பையனை போட்டுட்டு வந்திருக்கிறேன். நான் கொண்டு போய் காசு கட்டினா தான் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. தயவு செஞ்சு ஏதாவது இதை வச்சுட்டு கொடுங்க ஐயா என்று கேட்க, அவரும் சரிம்மா கொஞ்ச நேரம் உட்காரு என்று கூறிவிட்டு இவன் பார்த்து கொண்டே இருந்தான். டீ வாங்கி கொண்டு குடித்து கொண்டு அது என்ன செய்கிறார் என்று பார்த்து கொண்டே இருந்தான். அவர் அந்த கயிற்றை அறுத்து எடுத்து விட்டார். அதில் இருக்கும் நகைகளை எடை போட்டு கொண்டிருந்தார். யாருக்கோ ஃபோன் செய்து இருந்தார். கொஞ்ச நேரம் உட்காருமா, கொஞ்ச நேரம் உட்காரு, இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும், ஏகப்பட்ட அழுக்கு இருக்குது, அதெல்லாம் கழிச்சிட்டு தான் நான் கணக்கு போட்டு தான் சொல்ல முடியும். அவளை அதிக நேரம் அமர வைத்தார். அது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. எல்லப்பனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. இது என்ன இவ்வளவு நேரம் எதுக்காக உட்கார வைக்கிறார்? என்ன பணமோ அதை கொடுத்து அவளை அனுப்பியிருக்கலாமே. பையனுக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்கிறாள் என்று இவனிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று பார்த்தான். எடுத்து எண்ணி பார்த்தான். 900 சில்லறை பணம் இருந்தது. இதை அவளிடம் போகும்போது கொடுத்து விடலாம். பாவம், பதறுகிறாள். பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிவிட்டதாம். கழுத்தில் இருந்த தாலியை கழற்றி கொடுக்கிறாள். அந்த நகைக்கடைக்காரர் கேட்டார், உன் புருஷன் இல்லையாம்மா? புருஷன் இல்லைங்க ஐயா, அவர் விட்டுட்டு எப்பயோ வேறு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டாரு. நான் மட்டும்தான் என் பையனை பார்த்துட்டு இருந்தேன். நான் சித்தாள் வேலை பண்ணுறேன். அங்கே இருந்த ஒரு கார் தான் அடிச்சிருச்சு. என் பையனுக்கு 7 வயசு. எப்படியாவது காப்பாற்றணும். தயவு செஞ்சு கொடுங்க ஐயா. அவள் கைகூப்பி வேண்டினாள். அவள் உடம்பெல்லாம் ரத்தமாக இருந்தது. அப்பொழுது ஒரு போலீஸ்காரர் புல்லட் வண்டியில் வந்து இறங்கினார். வந்த உடனே அந்த பெண்ணை மிரட்டினார். ஏமா, எங்கேருந்து திருடிட்டு வந்த? என்ன நடிக்கிறியா? எங்கேருந்தோ யார் கழுத்துலேருந்தோ தாலியை பிச்சிட்டு வந்துட்டு இது உண்ணுதுன்னு சொல்லி நடிக்கிறியா? பிடிச்சி போலீஸில் போட்டு முட்டி தட்டிடுவேன். என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ என்று கூற, அப்பொழுது தான் எல்லனுக்கு புரிந்தது இவர் போன் செய்தது அந்த போலீஸுக்கு என்று. அவள் கதறி அழுதாள். காலில் விழுந்து அழுதாள். ஐயா, என் பையன் நீங்கள் வேணா வந்து விசாரிச்சு பாருங்கள். தர்மாஸ்பத்திரியில் பக்கத்தில் தான் படுக்க வச்சுட்டு வந்திருக்கிறேன். நர்ஸு காசு கொடுத்தா தான் மேற்கொண்டு வைத்தியம் பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. தயவு செஞ்சு இந்த என் புருஷன் கட்டின தாலி ஐயா, புருஷன் தான் இல்லை, அந்த தாலியாவது இருக்கட்டுமேனு வச்சுருந்தேன். தான் என் கடைசி சொத்து. தயவு செஞ்சு பணம் கொடுங்க ஐயா, பணம் கொடுங்க ஐயா. கெஞ்சி அழுது அரட்டினாள். காலில் மீண்டும் அந்த காரிலும் போலீஸ்காரில் நான் எந்த தப்புமே பண்ணலை. ஐயா, நீங்கள் வாங்க ஐயா, புல்லட் வண்டியில் தானே வந்திருக்கிறீங்க. நீங்கள் வாங்க, வந்து தர்மாஸ்பத்திரி கேட்டு பாருங்க. என் பையன் தான் அது. யாரை வேணாலும் நான் சித்தாள் வேலை செய்கிற இடத்துல வந்து கேட்டு பாருங்க. என் பையன் தான் வந்து அடிச்சிருச்சு. மேஸ்திரி ஊரில் இல்லை, இல்லைன்னா அவரே காசு கொடுத்துருப்பாரு. கெஞ்சென்று கெஞ்சினாள். ஆனால் அவன், அந்த போலீஸ்காரன் கொஞ்சம் கூட கேட்கவில்லை. மிரட்டு என்று மிரட்ட, பிடிச்சி உள்ளே போட்டுருவேன் என்று சொல்ல, நீ ஒழுங்கா இப்போ போறியா இல்லை பிடிச்சி உள்ளே போட்டுமா என்று மிரட்ட, அவள் வேறு வழியே இல்லாமல் கதறிய வண்ணம் ஓடி போய்விட்டாள். அவனுக்கு அழைத்து அந்த 900 ரூபாயை கொடுத்து அனுப்பினான். அம்மா, இதையாவது வச்சு ஏதாவது ஒன்று பண்ணு. கும்பிடு போட்டு விட்டு அவள் ஓடிவிட்டாள். அவள் விட்டால் போதுமென்று ஓடிவிட்டாள். இருவரும் சிரித்து கொண்டு டீ குடித்து கொண்டு இருவரும் சிரித்து கொண்டு 1 பவுன் தேரும், ஆளுக்கு 1/2 பவுன் என்று பேசிக்கொண்டு அவர்கள் பிரித்ததை பார்த்த எல்லனுக்கு அடிவயிறு பட்டி கொண்டு வந்தது. அசிங்கமாக மலமூத்திரத்திலெல்லாம் நடக்கிறார்கள். எச்சில் துப்புகிறார்கள். அதிலும் நடக்கிறார்கள். சாக்கடையில் நடக்கிறார்கள். அந்த செருப்பை வாங்கி என்னுடைய 2 கைகளால் தைத்து கொடுக்கிறேன். நானே என்னிடம் இருந்ததை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கழுத்திலையும் கையிலையும் அவ்வளவு அழகாக கொஞ்சம் கூட அழுக்குப்படாத ஒரு தொழிலை இவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அந்த பெண் இவ்வளவு பெரிய பாவத்தை அந்த நகைக்கடைக்காரர் செய்ய வேண்டும். இவருடைய ஏசியின் காற்றெல்லாம் நான் குளுமையாக உட்கார்ந்திருந்தேன். அவனுக்கு அவன் மீதே வெறுப்பு வந்தது. இவர்களெல்லாம் மனிதர்களே இல்லை. இந்த ஆளை கும்பிட்டதை விட எங்கேயாவது சாக்கடையில் இருக்கும் கல்லை போய் கும்பிட்டு இருக்கலாம். வழிநடுக நெட்டு வைத்திருக்கும் மயில்களை போய் கும்பிட்டு இருக்கலாம். இவனெல்லாம் மனிதனே இல்லை. இவனை கும்பிட்ட பாவம் ஒழிக்கவாவது நான் காவேரியில் சென்று மூழ்க வேண்டும் என்று அவன் பாட்டுக்கு நினைத்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டான். அது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பொறுக்கி கொண்டு அவன் நகர்ந்து விட்டான். இந்த பக்கமாக வந்தான். எத்தனை செருப்புகளை தைக்கிறேன் எனக்கு தெரியாதா? ஒரு பெரிய கருப்பு நிற ஆடையை, மொத்தமான பேண்ட் ஆடையை வாங்கி கொண்டு வந்து அவனே ஒரு குடை பெரிதாக தைத்து கொண்டான். அவனே அதை விரித்து அமர்ந்து அதன் அடியில் அமர்ந்து கொண்டான். அது அவனுக்கு ஏசியை விட மிகவும் குளுமையாக இருந்தது. அந்த குளிர்காட்டில் அவன் வாழ்ந்தது அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. இந்த பாவத்தை நான் எங்கு கொண்டு போய் ஒழிப்பேன் என்று அடிக்கடி நினைத்து கொண்டான். இப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது, ஏசி கூட சுடும் என்று.
ஆனால் இந்த வெயில் கூட குளிராக தென்றலாக இருந்தது அவனுக்கு.